ஆனால் வந்து என்ன பண்ணுறது, கபிலனை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. அவன் கேட்டால் பண்ணலைன்னா அடுத்து என்ன நடக்கும்ன்றது இவளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சு பார்க்குறேன் அப்படின்றத மட்டும் கபிலன்கிட்ட சொல்லுவாள். இப்போ அடுத்து வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து எது பார்த்திங்கன்னா, தேவபுரியில் அசோகவனம் ஒரு சதித்திட்டம் போடுது. எப்படின்னா, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக மரத்தை வந்து வெட்டினாங்கல்ல இடைக்கால போருக்கு அப்புறம். அதுக்கப்புறம் கானகத்தில் ஆதிதேவரே வரல. அதுக்கப்புறம் சமுத்திரா வந்து பார்த்திங்கன்னா பிரணவ விருத்தின்னு ஒரு தெய்வீக மரத்தை வளர்த்து தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஆதிதேவர் உருவானதுக்கான சான்ஸே கிடச்சிருக்கும். ஸோ இப்போ அந்த பிரணவ விருத்தியை அழிக்கணுன்றது தான் அவங்க பிளானுன்றது கபிலனுக்கு தெரிய வந்துட்டுருக்கும் மேகநாதன் மூலமாக. பட் அதை அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்றது கபிலனுக்கு தெரியாது. அதை சகுந்தலாவை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சகுந்தலாவை அவன் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான். சகுந்தலா வந்து என்னதான் வந்து பெரிய ஒரு ஆத்மசேஷ்டத்தோட வாரிசாக இருந்தாலும் கபிலன் முன்னாடி அவளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒத்துக்கிட்டு நான் கானகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். ஸோ இப்போ கானகத்தோட சிச்சுவேஷன் என்ன, அசோகவன சதியை செயல்படுத்திட்டாங்களா இல்லை நரகலோகம் வந்து தேவபுரியை கைப்படுத்திருச்சா, அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.